ஹைட்ரஜன் ஃபியூல் வெஹிக்கிள்ஸ் வந்து எவால்வ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எலக்ட்ரிசிட்டியாவது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது ஏற்கனவே. ஹை டென்ஷன் கேபிளை போட்டு சார்ஜிங் தான் போடணும். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், அதில் வந்து டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணணும், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அதில். அதுக்கு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த சார்ஜர் ஆப்ரேட்டர்ஸ் கூப்பிட்டு இருந்தப்போ, சார்ஜ் பாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு 20 பேர் வர்றாங்க. அத்தனை ஸ்டார்ட் அப்போ அத்தனை மணி. ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார், சார் எங்கே வேணும் மட்டும் சொல்லுங்கள் சார், நான் போட்டு தரேன் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னாரு. நீங்கள் வந்து கேபிட்டல் பற்றி நீங்கள் பயப்படாதீங்க சார், நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மஹிந்திரா டீலர்ஸில் வந்து நீங்கள் போட முடியுமா அப்படின்னு கேட்டேன். எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் சார், நான் வந்து போட்டு தரேன், நானே ரியல் எஸ்டேட் வாங்கிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கஸ்டமர் வந்து மஹிந்திரா டீலர்ஷிப்லேருந்து வெளியில் வரும்போது என்னோட இதில் வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க சார், நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு மக்கள் வந்து ரெடி ஆகிட்டாங்க, ஸ்டார்ட் அப்ஸ். அந்த மாதிரி ஹைட்ரஜனுக்கு ரெடி ஆகணுமே, எல்லாமே ரெடி. ஓஎம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சிக்கல்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து ஹைட்ரஜன்லேயே 2 டெக்னாலஜி இருக்குது. ஒன்று வந்து ஃபியூல் செல் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து ஐசி என்ஜின் பேஸ்ட் டெக்னாலஜி. எந்த டெக்னாலஜி வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் எப்படி இருக்குது. ஜப்பான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த ஹைட்ரஜன் டெக்னாலஜி, ஹைப்ரிட் டெக்னாலஜி. அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க. பட் வேர்ல்டு வைடு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. பேட்டரியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெட்ரோல் டீசல் மட்டும்தான் இருக்குது. சிஎன்ஜி பற்றி சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சிஎன்ஜி வந்து அந்த சின்ன காருக்கெலாம் வந்து சின்ன ட்ரக்குக்கு வந்து நல்ல ஃபியூயல். இப்போ வந்து ஏதோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் அந்த எக்கானமிக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. பட் CO2 வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா அதனுடைய எனர்ஜி டென்சிட்டி டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால பெட்ரோலோட கம்மியாக இருக்குது. CO2 வேல்யூ என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி தான். அது ஒரு ஃபியூயல், அது அவைலபிள். இந்த கேஸ்லின் டீசல் வந்து விட அந்த கார்ஸுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த சிஎன்ஜினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ எந்த அளவுக்கு இப்போ அந்த கர்வு நான் பார்த்ததில்லை. அதாவது இனிஷியல் பையிங் ப்ரைஸுக்கும் எப்போ பிரேக் ஈவன் கிடைக்குது, சேவிங்ஸ் இருக்குது. பட் எவ்வளோ பிரேக் ஈவன் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு நல்ல ஃபீல் தான். இப்போ மஹேந்திரா வந்து நீங்கள் 40 lakhs வரைக்கும் இப்போ நம்ம காம்படிட்டிவாக வந்தாச்சு. இப்போ எப்போ லக்ஸரி செக்மெண்ட்டுக்கு நம்ம டஃப் கொடுக்க போகிறோம்? எபோ 50 lakhs. நீங்கள் 2020 வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஐ ஷுட் தேங்க் தட் லேடி உமா. அந்த ஐ ரிமெம்பர் தட் லேடி உமா. நவ் ஐ ரிமெம்பர் த லேடி. சி ஆஸ்ட் கேன் ஐ ஓன் தட் கார். அது மாதிரி சில பேர் கேட்குறாங்கல்ல, நீங்கள் கேட்குறீங்கல்ல, என்றைக்கு வந்து நீங்கள் 80 லட்சத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு கேட்குறீங்கல்ல, அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ அந்த டைமில் சால்ட்டை வந்து நம்ம கேட்போம். ஆசிரியர் கேட்டார், அதனால் நாங்கள் இப்போ இந்த வண்டி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ்லாம் உங்கள் பேரை சொல்லுவார். These are inspiration. Yes, of course. இல்லை, எனக்கு சின்ன வண்டி பண்ணணும்னு ஆசைங்க. நான் நினைக்கணும் கூட சொன்னேன், பிலோ 10 lakhs. ஏன்னா எபோ 50 lakhs ஒரு வண்டி, பிலோ 10 lakhs ஏதாச்சும் சின்ன வண்டியில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலிக்காக சின்ன வண்டியில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க.